அம்மா ஏன் நீ கப்பல் கவுந்து போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி அழுதுட்டு இருக்க? அது ஏன்டி நீ கேக்குற? ஓ அப்படியா, சரி கேக்கல வாரேன். நீ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் திருப்பி கேட்கணும். சரி என்னாச்சு உனக்கு? ஆண்டி கப்பல்லாம் கவுரல, லைஃபே கவுந்துருச்சு. அட கடவுளே, இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டமா? என்னாச்சு அப்படி? வெள்ள முடி ஒண்ணு வந்துருச்சு. வெள்ள முடியா? இதுக்காடி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப இரு, அது சரி பண்ணி விடுறேன். ஒரே ஒரு வெள்ள முடி தாண்டி, அது பிச்சுட்டேன். இப்ப எல்லா முடி கற்பாத்தான் இருக்கு. அடி பாவி, உனக்கு தெரியாதா? ஒரு முடி வெள்ள முடியானா எல்லா முடி வெள்ளையாயிரும். ஏன் பண்ண எரும மாடு. பைத்தியக்காரி, நீ எந்த காலத்துல இருக்க? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. எனக்கு உள்ள வெள்ள முடி வந்துடும். சரி அழாத, நான் ஒரு பிளான் பண்றேன். உனக்கு கொஞ்சம் மண்டையா கொடு. என்ன பண்றேன்? இப்ப பாரு, ஒரு கருப்பு முடிய புடுங்கிட்டேன். இப்போ உங்க தலையில வளர போறது எல்லாமே கருப்பு முடிதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பர்த்டே. மேக்கப் செட்னா மேக்கப் செட்டு தான். ஐ ஹாட் தான். வெள்ள முடி, வெள்ள முடியா? ஏன் மண்டை இல்லையா? ஐயோ, உங்க தலைமுடியில வெள்ளை முடி வந்திருக்கா? கவலையே படாதீங்க. எங்க கிட்ட எங்க கம்பெனி 48 வகையான மூலிகைகளை ஆட் பண்ணி, பத்தாவதுக்கு முயல் ரத்தம் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு எண்ணெயை தயாரிச்சு வரோம். அந்த எண்ணெய் யூஸ் பண்றவங்களுக்கு சொட்டை இருக்கிற இடத்துல கூட பலுக்கியான முடி முளைக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா நேரடியா எங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஐயோ பரவாயில்லையே. 36, 37, 38, 39. நீ யாரு? நானா உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து மூலிகை ட்ரை பண்ணேன். அந்த கருமத்தை 2 எக்ஸ்ட்ரா வெள்ள முடியே வந்துருச்சு. ஏமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அது சில பேத்துக்கு சேரும், சில பேத்துக்கு சேராது. நீ என்ன பண்ற, எங்க கம்பெனிலே தயாரிக்கிற எண்ணெயை தரேன், அதை மட்டும் போட்டேன்னா முடி சும்மா கரு 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 கருன்னு அடர்த்தி அப்படி நீளமா வளரும். அப்படியா? ஆமா. சரி கொடுங்க. இந்தாம்மா 10 ml 37 இருக்கா? நீ எத்தனை பேர்த்த வெள்ளையாக்க போற? என்னம்மா, யார் நீங்க? எத்தனை பேர் முடிய வெள்ளையாக்க போற? சாரி, நீங்க ஏதோ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல. நீங்க தேடி வந்த இடம் இது கிடையாது. ஓ, அப்ப என்னை அனுங்களுக்கு தெரியல. தெரியலையே. ஓ தெரியாது, எப்படி தெரியும்? என்னம்மா இது, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ வெள்ள முடியா? சரி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. எங்க கிட்ட ஒரு ஆயில் இருக்கு, அந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணு, சூப்பரா இருக்கும். மறுபடியும் ஆயிலா? அடி அடிச்சுன வை. ஏதோ என் முடி ஒரு முடியோட வெள்ள முடியோட போயிருக்கும். உன்னோட யூடியூப் சேனலை பார்த்து அதை யூஸ் பண்ணி 4 முடி வந்துச்சு. சரி, நேரில் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணி அது போகும்போது அதை போட்டுதான் எல்லா முடியும் வெள்ளையாயிருச்சு. ஒன்று பெருமாள் பண்ணி நீ எண்ணெய் விற்கிறத பார்த்து உன்னை நான் போட்டு தண்ணி ஓடடி. அடியே குண்டம்மா குண்டம்மா, என்ன பண்ற? மாவாட்டிட்டு இருக்கேன், பார்த்தா எப்படி தருது? அப்படியா? சரி, யாரும் உன் பாய் ஃப்ரெண்டா? இப்ப எதுக்கு உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன வேணும் உனக்கு? சும்மா போர் அடிக்குதான், அதை அவங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இது ஏன் கம்மல் டி? எதுக்கு ஏன் கம்மல் எடுத்து போட்டிருக்க? உன்னோட ட்ரெஸ் மட்டும் எனக்கு போட வரியா? என் கம்மல் என்னத்துக்கு எடுத்து போட்டிருக்கா? அமைதியா போயிரு, நான் தான் சொல்லிட போறேன். போ. அமைதியா போடா. அமைதியால என்னால போட முடியாது. இப்ப எதுக்கு என் கம்மல் எடுத்து போட்டேன்? இந்த கம்மல் ஆக்சுவலா யார் கொடுத்தா? நான் தானே கொடுத்தேன். இங்க பாருடி, என் கம்மல் எடுத்து போட்டல, அப்ப இன்னைக்கு நைட் நான் உன்னோட நெயில் பாலிஷ் எடுத்து நான் என் கையில வச்சுப்பேன். வச்சுப்பியா? நகத்துக்கு வைக்கிறது நீ, கைக்கு வைக்கிறது இல்லடி. என்னமோ ஒண்ணு. இங்க பாரு, என்கிட்ட பேசினா நான் டென்ஷன் ஆவேன். அப்புறம் உன்னை அழுக வச்சுட்டு எனக்கு கேட்க கூடாது. நாங்கெல்லாம் என்ன பரம்பரை தெரியுமா? எங்க கண்ணுல இருந்து இது நாள் வரைக்கும் கண்ணி தண்ணி வந்ததே இல்லை. இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? பேசாம போயிரு. போனா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ சொல்றதுல போக முடியுமா? போக முடியுமா? சரி, உன் மண்டையில 2 வெள்ள முடிய பார்த்தேன்.
இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சா என்ன? அதெல்லாம் இல்லையே. வந்திருக்குதா பார்த்தனே, ஒன்னு 4 முடி எக்ஸ்ட்ரா இருக்கு. வெள்ளை முடி மட்டும் பத்தி பேசாத, வேற எது வேணாலும் பேசு. அதான் ஃபுல்லா நரைச்சிரும், அடுத்து கிளவியாயிருவேன். நரைச்சிருமா? கிளவியானதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன் இப்படி சொல்லாத, எனக்கு கஷ்டமா வருது. அப்படியா? இல்ல அப்படியே வந்துரும், அப்படியே முன்னாடி வந்து அப்படியே முடி கொட்டிடும். சொல்லாதடி. அப்புறம் அம்மாவுக்கு அம்மா மாதிரி இருப்பேன். அம்மா மாதிரியா? நீயே வயசானாலும் உனக்கு வெள்ளை முடி வரல, அப்ப நான் சொல்றேன் பாரு. அதுக்குள்ளே நீ வயசாயிருவ. நீ சிறப்பு வெள்ளை முடி பத்தி சொல்லிட்டு இருக்க. சரி நான் இதுக்கு தான் வந்துட்டு சொன்னேன், வந்தேனே வம்பளுக்காத இப்படி அழுவேன்னு. இதுதான் ஓவரா டைலர் பேசக்கூடாது. சரி வா அழுகாத, ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? ஐஸ்கிரீமா? அப்ப திருப்பி வெள்ளை முடி வந்ததும் சொல்ல மாட்டேன்ல? நான் சொல்ல மாட்டேன், அது நீ நடந்துக்கிறது பொறுத்து. வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பிராமிஸா சொல்ல மாட்டான்? சொல்ல மாட்டேன், வா. சரி வா. அக்கா நான் சொன்னதெல்லாம் போடுங்க. யார் இவங்க? யார் இவங்க என்னையே பார்த்துட்டு இருக்காங்க? நம்ம என்ன பண்ணலையே. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்களா பொருளை. ஐயோ இது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது? கொடுங்க. யார் இந்த பொம்பளை பின்னாடியே வந்துட்டு இருக்கு? ஐயோ நடத்துறாங்க. யார் இந்த என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து? யாருக்கா நீ பின்னாடியே ஃபாலோ பண்ற? உன்னை எதுவுமே முன்னாடி பார்த்ததே இல்லையே. சும்மா கத்திட்டு இருக்காத, இந்தா இத புடி. என்னது இது? புடி. பாரு, உன் தலையில 2 வெள்ளை முடிய பார்த்தேன், இத போட்டினா எல்லாம் சரியாயிடும். அப்படியா? இதை அங்கேயே வச்சு கொடுத்துருக்கலாம்க்கா. எங்க கொடுக்க விட்ட? என்னைய பார்த்து பயந்து ஓடுற. ஒரு இடத்துல நின்னா தானே கொடுக்க முடியும். நீங்க அப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன். சரிக்கா, எவ்வளோக்கா? 1500 ரூபா தான். 1500? எனக்கு வேணும். ஏய், வாங்கிட்டு மரியாதை காசு கொடுத்துட்டு. ஐயோ 1500 இத்திருந்த பாட்டில இப்படி எல்லாம் அநியாயத்துக்கு கொள்ளையடிக்காதீங்க. எனக்கு தெரியும், நீ வாங்கிட்டு. உங்க தலையில வெள்ளை முடி வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? இனி கவலை விடுங்க, எங்க கிளினிக்கு வாங்க, உங்க தலையில இருக்க எல்லா வெள்ளை முடியும் சரியாக்கி தந்துடுறோம். எங்க லொக்கேஷனு? இங்கதான் பக்கத்துல தான் இருக்கா. நானும் எத்தனை நாள் தான் இந்த முடியை மறைச்சு வைக்கிறது. இங்க போய் கிளீன் கொடுத்து கருப்பு முடி ஆக்கிற வேண்டியதுதான். மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு என்ன மேடம் தயங்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஃபால் இருக்கா? அப்படிலாம் இல்லை. முடி ஏதாவது கொட்டுதா, இல்லை அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, கலரிங் தான் பண்ணணுமா? கலரிங் எல்லாம் கிடையாது. இங்கே கொஞ்சம் வெள்ளை முடி வந்திருக்கு, அதுக்காக. இதுக்கு ஏன் மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? கவலையே படாதீங்க, உங்கள் தலையில் ஒரு முடி இல்லாத கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்படியா? வெள்ளை முடி இருக்காதா? இருக்காது. ஐயோ வாங்க போலாம். வாங்க மேடம். கேட்குறீங்க, அதெல்லாம் அப்படித்தான் மேடம். உங்களுக்கு ஒரு முடி இல்லாமல் நாங்கள் பண்ணிடுறோம். அதுக்கு ஒரு 3000 ஆகும். 3000? மேடம் என்ன நீங்கள் இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஒரு முடி இல்லாமல் நாங்கள் க்ளீனாக இருக்கும்ல, நாங்கள் பண்ணுறதுல லைஃப் லாங் இருக்கும், கவலையப்படாதீங்க. அப்படியா? ரெடியா மேடம்? இருந்தாலும் பண்ணி முடிச்ச பிறகு காசு வாங்குவாங்க மேடம். இப்போலாம் நிறைய பேர் ஃபேக்கர்ஸ் இருக்கிறனால நாங்கள் பயந்துட்டு இப்படி பண்ணுறோம் மேடம். சரி ஓகே, நம்பர் சொல்லுங்க. நம்பர் 26726352. வந்துச்சுங்களா? வந்துருச்சு மேடம். ஓகே, பார்த்துக்கோங்க. பார்த்து. சரி போகலாமா மேடம்? ரெடியா? நீங்க பண்றது அருமையா இருக்குது, எனக்கு தூக்கமே வருது. தூங்கிக்கலாமா கொஞ்சம்? மேடம் நீங்க தூங்குறதுக்காக தானே இந்த மசாஜ் பண்றேன். அப்படியா? ஆமா. சரி நான் தூங்கிறேன். அதானே எனக்கு வேணும். எல்லாம் வலு இருக்கு. மேடம் மேடம் எல்லாம் முடிஞ்சு மேடம். முடிஞ்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்லா இருந்திருக்கும். சரி கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு பார்க்குற போலே இருக்குது.
இந்தாங்க மேடம். என்னமா பண்ணி வச்சிருக்க? என் மண்ணுல ஒரு முடிய கூட காணோம். மேடம், நான் உங்ககிட்ட வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? தலையில ஒரு முடி கூட இல்லாம தானே பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னா, அதே மாதிரி கரெக்டா பண்ணிட்டோம். உனி வெள்ளை முடி இல்லாம தானே பண்ண சொல்லி பாரு. கருப்பு முடிக்கு என்ன பண்ணுவேன் நானு? என்ன மேடம் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா தலையில முடி முளைச்சிரும். அப்படியே வெள்ளை முடி வந்து என்ன பண்றது? அதுக்கே கவலைப்படுறீங்க. திருப்பி எங்க கிளினிக்கே வாங்க, நாங்க உங்களுக்கு சரி பண்ணி தரோம். எப்படி? திருப்பி வந்து மொட்டை அடிச்சு கொடுத்துட்டுருவோம். மொட்டையா ஒண்ணு